கொடுங்கையூர் முத்தமிழ் நகரை சேர்ந்த அசீனா பானு என்பவர் தனது 3.5 வயது குழந்தை முகமது ஆசிஃபுடன் நேற்று ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். முதல் தளத்தில் உள்ள புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற்ற அவர் மாத்திரை வாங்கும் இடத்தில் குழந்தை மாயமானதாக போலீசில் புகார் தெரிவித்தார். மருத்துவமனையின் சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தபோது புறநோயாளிகள் பிரிவிலிருந்து ஒரு பெண் குழந்தையை அழைத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதையடுத்து தனிப்படைகள் அமைத்து குழந்தை ஆசிஃபை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் குழந்தையை கடத்திய எண்ணூர் காமராஜர் நகரை சேர்ந்த சுபஹானி என்ற பெண் தனது வீட்டுக்கு குழந்தையை அழைத்துச் சென்றதாகவும், அப்போது குழந்தை கடத்தப்பட்ட செய்தியை ஏற்கனவே தொலைக்காட்சியில் பார்த்திருந்த வீட்டு உரிமையாளர் சுபஹானியை சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன சுபஹானி குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைக்க கொடுங்கையூர் முத்தமிழ் நகருக்கு சென்றபோது குழந்தையை அடையாளம் கண்டு சுபஹானியை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மீட்டு ஒப்படைக்கப்பட்ட குழந்தையை பெற்றுக்கொண்ட பெற்றோரும் உறவினர்களும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மீடியா, இன்ஸ்பெக்டர், டிசி எல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் ஹெல்ப் அம்மா கட்சிக்காரங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு குழந்தை வந்து கொனி உள்ள பொசிஷனில் கிடச்சிருக்கு. என் பையன் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கான். பப்ளிக் பிடிச்சி கொடுத்துருக்கான். அந்த பொம்பளையே உள்ளதாக இருக்குது. என் குழந்தை கிடச்சி ரொம்ப 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 தேங்க்ஸு. இதனிடையே கைது செய்யப்பட்ட சுபஹானியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடல்நலக் குறைவு காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றபோது தன்னிடம் வந்த குழந்தையை விட்டுச் செல்ல மனமின்றி எடுத்துச் சென்றதாகவும் சுபஹானி போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.